பெரிய ரவுடியா நீ? எவ்வளவு பணம் கொடுத்தானுங்க? யார் அனுப்பிச்சா? அன்பு போறதுக்கு உள்ள வந்தே நீ? டென்ஷன் ஆகாதீங்க. அன்பு போயிட்டான்டா, தெரியல? இனிமே அந்த ஏரியாவை எவன் பாத்துக்குவான்? மாசம் பிறந்தா முழுசா 1 கோடி கால்ல வச்சு கும்பிட்டுட்டு போவான். 30 வருஷம் நாய் மாதிரி உழைச்ச வேண்டாம். இத்த ஏன்டா என்கிட்ட கூட்டு வந்தீங்க? பேசாம கண்ட துண்டு பட்டி அப்படியே கூத்துல போட வேண்டியதானே? முந்தா நான் கூட பேசிட்டு இருந்தேன்டா, எலெக்ஷன் வருதுடா அன்புன்னு, கவலைப்படாதனா 5 கோடி ஏற்பாடு பண்ணலான்னா. இப்படி அநியாயமா போயிட்டாரடா. ஏங்க இவனை என்னங்க பண்றது? பீச்சில் செலவை சரியா? போடா. இல்லைங்க, இப்படியே விட்டா அப்புறம் எல்லாரும் ஆரம்பிச்சிருவானுங்க. நல்லாவா இருக்கும்? டெல்லி, இவனை உயிரோட விட்டா நமக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குது? நீங்க என்ன உயிரோட விட்டா நான் உங்களை உயிரோட விடுறேன். ஏய், என்ன கத்தி காட்டுற? சுத்தி ஆளுங்க இருக்காங்க தெரியும்ல? சத்தம் போட்டீங்க இறக்கிடுவேன். அப்புறம் ஆளுங்க வந்து என்ன பண்ண போறாங்க? ஏண்டா இத வச்சுக்கிட்டா என்கிட்ட அடி வாங்கின? ஒரு கோபத்துல எடுத்து போட்டிருந்தேன்னா தோணுச்சு. சரி, எதிர்காலத்துல ஏதாவது செய்வீங்கன்னு தான். ஏய், என்னடாப்பா வயசு உனக்கு? ஏ ராமு, காலம் மாறி போச்சுடா. அப்படியே டபுக்கு டபுக்கு டபுக்குன்னு மேல வந்துடுறானுங்க. ஏய், அன்பை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? 30 வருஷமா அரசியல்ல இருந்தவன்டா அவன். அவனுக்கு பின்னால ஒரு பெரிய கூட்டமே இருக்கு தெரியுமா? இங்க இருந்து வெளில போனா விட்டுருவானுங்களா? இன்னைக்கு ராத்திரி தாண்டுவ நீ. மாவன நாளைக்கு காலில் உயிரோடு இருந்த நீ வீரண்டா. அன்பு ஏரியா உந்து எடுத்துக்கோ போ. தலைவரே, ஏய், அன்பு ஆளுங்களை பத்தி எனக்கு தெரியும்டா. ஏ ராமு, ஈமு தொண்டன் குமார் மரணம் நியூஸை கூடு போ. அப்பா அம்மா கீழே கொடுத்துருக்கேன். நம்ம 2 பேருக்கு மாடியில் ரூமு. மணி ஜீவாலாம் பக்கத்துலேயே, உனக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும்னு. கொஞ்சம் பணம் வேணும். வீட்டில் எதுவும் இல்லை. ராத்திரி வச்சுக்கலாமா? கோவம் இல்லையே? இவ்வளவுதான் கொடுக்க முடியும். அதுவும் மூஞ்சிக்கு இல்ல, தலைவருக்காக. மேல என்ன நடக்குதுன்னே தெரியல. முந்தானத்து வந்த பையன் கால் மேல காலை போட்டுன்னு சட்டம் பேசிட்டுக்கிறான். நீங்கெல்லாம் பார்த்து நிக்கிறீங்க. இவரு சொல்லுவாராமா எந்த ஏரியாவில் எவ்வளவு தரணும்னு. நாம கேட்டுக்கணுமா? நீங்க ஒன்னா காசை கட்டி தின்னுங்க. என்னால முடியாது. கொடுக்கலனா என்ன பண்ணுவான்? நேரா பண்ணுவ. நேராவே கேக்குற. ஆட்டுவியா? ஏய்,
பாத்துனாக்குறா. ஐயோ சாமி இவன் வேற. டேய் கூட்டின்னு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஏய் நைனா நீ கொஞ்சம் வெளில இரு, நான் பேசிக்கிறேன். குமாரு, நீ சின்ன பையன். வெளில இரு. எதா இருந்தாலும் குரல் கொடுக்குமாரு, நாங்க வெளிய இருக்கோம். அட கன்றாவிய. நான் உங்க ஏரியா கலெக்ஷன் 20 லட்சம், எனக்கு வர வேண்டியது 8. அடுத்த மாசம் 5 வேணும். கஞ்சா தண்ணி பாதுகாப்பு பணம் எல்லாத்தையும் ஜாஸ்தி பண்ணுங்க. தலைவர் கொடுக்கணும். என்ன நான் சொல்றது எல்லாருக்கும் தான். ஏய் நான் சொல்லுகிறேன் தர முடியாதுன்னு. அப்புறம் உங்க பிரச்சனையை அப்புறம் பார்க்கலாம். நான் இவங்கிட்ட பேசினிருக்கேன்ல. இதோ பாருங்க, யாரையும் நீ காசு கட்ட வேணாம். நானும் அண்ணன் பேசி நல்ல முடிவா எடுக்கிறோம். எல்லாரும் போய் நாளைக்கு வாங்க. நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். பெரிய லாடு மாதிரி பேசுகிற. ஆ? எங்கெல்லாம் பார்த்தா மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஏய் நாளைக்கு தலைவர் போய் சொல்லுங்கடா, இந்த நாயை மாத்துங்க, இல்ல எந்த ஏரியால இருந்தும் 10 பைசா வராதுன்னு. கர்மம், தெருவில் கோலி விளையாடுற பண்ணி எல்லாம் ஆர்டர் போடுது. 4 பேரை வெட்டினாரா தூக்கி வந்து உட்கார வச்சிட்டானுங்க. அவ வருஷ கணக்கில் உயிரை கொடுத்து வேலை செய்யறான். ஏய் நாளைக்கு எல்லாம் ஏத்துக்கு வந்துருங்கடா. இனிமே எல்லாம் நான் தான், புரிஞ்சுதா? தம்பி, நல்லா வளர்ந்துன்னு வர. ஆல் தி பெஸ்ட். உன் ஆள் சேது வந்து பேசினா, என் தம்பி செத்ததை மறந்துட்டு நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இல்லைன்னு சொன்னியாமே, அது முடியாதுப்பா. ஒரு நிமிஷம் இரு. உன் ஆள் சேது பேசணுமா? டேய், இந்த மாதிரி பொட்டத்தனமா எல்லாம் அனுப்பாத. எண்ணி 3 நாள் நீ இருக்க மாட்ட. நீ செத்ததை பார்த்துட்டு தான் பொட்டை அழிப்பேன் என் தம்பி பொண்டாட்டி அப்படியே உட்காந்துன்னு இருக்கா. நீ என்னடா இந்த மாதிரி காமெடிலாம் பண்ணிட்டு இருக்கிற? வால் சேது பாடி அனுப்பிச்சு வைக்கிறேன். பாய்மா. எல்லாம் ஒண்ணா குடும்பமா இருக்கலாம்னு தான் வந்தோம். போற போக்க பார்த்தா மரியாதையே இருக்காது போல் இருக்கு. பையன் நல்லா இருக்கிறான், நான் தூரத்துல இருந்தே பாத்துக்கிறேன். மணி அதை எடுத்துன்னு வா. செல்வண்ண இது வாங்கிக்கோங்க. என்னப்பா இது? இதுல 20 லட்ச ரூபா இருக்கு, நீங்களா பிரிச்சுக்குங்க. அப்பாவை நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. எங்கேயும் வேலை செய்ய வேணாம், நிம்மதியா இருங்க. புடிங்கண்ணே. நீ கொடுத்து வச்சவன்டா சேகர். ஒரு புள்ள ஊரையே காப்பாத்துது. அறந்தம்பி, சும்மா கோச்சிக்காதண்ணா. அங்க யாரா ஒருத்தர் பேசினாதான் நல்லா இருக்கும். உனக்கு என் மேல பாசம் ஜாஸ்தி, நீ பாட்டுக்கு ஏதாவது பண்ணிட்டேன்னா அதான் வெளில இருக்கு சொன்னேன். ஆனா நீ சொல்றதும் சரி, நீ என் கூட இருக்குவானா உன் கழுத்துல கத்திய வச்சு என்ன போட்டுருவானுங்க. அதுவும் இல்லாம நாங்களாம் தொழில் பண்ற இடம், வயசுக்கு வந்த பொண்ணை வச்சுன்னு நல்லா இருக்காது. எங்களுக்கு 3-4 வீடு இருக்குது, போய் பாரு, எது ஒண்ணுமோ எடுத்துக்கோ. என்ன ஒவ்வொன்னும் 1 கோடி 2 கோடி நைனா? பணத்துக்கு சொல்ல குமாரு, கூடவே இருக்கலான்னு தான். இங்க தானே இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா நானே வரேன். ரெஸ்ட் எடு நைனா, ஏன் இப்பயும் கஷ்டப்படணுங்கிற? வேணி, உனக்கு செலவு காசு வேணும்னா சொல்லு, 5-10 நானே அனுப்புறேன். வேணி, இவங்களாம் புது வீட்டுக்கு போறாங்க, நீ அம்மா குழந்தெல்லாம் கூட்டின்னு போய் வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துரு. இப்போ வா. இப்போதான் வெறும் வீட்டு வச்சு என்ன பண்ணுவாங்க? போ. ம் வாங்க. என்னென்ன மணி, வேணுமோ இங்க list போட்டுக்கலாம். நீ அப்பாவை கூட்டின்னு போய் அன்பு வீட்டுலாம் காட்டு. எது பிடிச்சிருக்கோ சாவி கொடுத்துரு. அப்படியே சாமான்லாம் இறக்கி வச்சு வீட்டை ரெடி பண்ணி கொடுத்துருங்க. சரிப்பா. போனேண்ணா, சாயங்காலம் நானே ஃபோன் பண்றேன். சும்மா வாமா, வா.
இதுவா? போ போ. வரேண்ணே. என்னப்பா? இங்கதாங்க. இங்கேயா? இப்படி உள்ள கொஞ்ச தூரம் நடந்து போனோம். கார் போவாது. ஏன்பா இதுக்குள்ள வீடா? பாருங்க, தோட்டம்லாம் வச்சு நல்ல பிரமாதமா இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்குங்க. ஒண்ணு இல்ல. ஏய், ஏய், ஏய். ச்சே. என்ன? இந்த குழியில இறங்கி படுங்க. ஏய், பேசாம இருக்கியா இல்லையா? ஆ? யாரா அவன்? ச்சே. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க கூட மாட்டானுங்கப்பா. என்னடா? என்ன? ஏய், ஏய், யாரா? ஏய், 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 கச்சா, ஏய், ஏய், இவன் சரா. ஏய், இவன் சரா. டேய், ஏய், நான் சொல்லு. டேய் என்ன? நான் உள்ள வந்தது பிடிக்கல, நீங்க என்ன பண்றீங்களா? இந்த குமாருக்கு தெரிஞ்சா என்ன தெரியல. நான் போய் டேய் டேய் விடுங்கடா விடுங்கடா. டேய் என் பிள்ளைக்கு தெரிஞ்சது கூறு போட்டுருவாங்கள. டேய் டேய் விடுங்கடா அண்ணா. டேய் விடுங்கடா. குமாரு, நான் மணி பேசுறேன். இதோ அப்பா பேசணுங்கிறாரு. இந்தாங்க. ஹலோ குமாரு, குமாரு குழி தோண்டி வச்சிருக்காங்கப்பா. இந்த மணி வேற உள்ள போய் படுகிறான். ஏப்பா இதெல்லாம் தெரியுமா உனக்கு? போன மணிட்ட கொடு. சொல்லுப்பா அவன்கிட்ட. ரொம்ப தான் ராக் காட்டுறான். நான் கூட பயந்துட்டேப்பா. உங்க அம்மா மனசுல வச்சுதான் ஏதோ பண்றியோன்னு. நான் பேசுறேன், நீ போன மணிட்ட கொடு. ஏய் என் புள்ள அவன்கிட்ட பேசணுங்கிறான். சரி, வந்துடுறோம். டேய், 10 மணிக்கு வேற வேலை இருக்கான். சீக்கிரம் வர சொல்றாரு. அப்பா, சீக்கிரம் படுப்பா. அண்ணா வேணாண்ணே, வைங்கண்ணே. குமார் தேடுவாரு, நாங்க கிளம்புறோம். சரிப்பா. குமார கேட்டதா சொல்லுப்பா. ஏய் வேணாடா, என்ன விட்டு சொல்லுங்கடா. நான் எங்கேயாவது போயிடுறேன்டா. வயசாயிருச்சுடா. நான் என்னடா பண்ண போறேன் அவனை? ஒரு தடவை மன்னிக்க சொல்லுங்கடா. அவங்க அம்மாவை நான் வேணுட்டே கொள்ள. மணி 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 பொட்டாட்டி புடியெல்லாம் தெருவில் நின்றுப்பா. உன் காலில் விழுந்து கேட்கிறேன்ப்பா. என்ன விட்டுருப்பா விட்டுருப்பா. மணி மணி ரொம்ப இம்சை பண்ணீங்க. அடி வாங்கியே சாவீங்க. பேசாம படுங்க, சீக்கிரம் முடிஞ்சிடும். டேய் மணி திருத்த சொல்லுப்பா. மணி போடாத. ஹலோ குமாரட்ட என்ன புதைச்சிட்டேன்னு சொல்லிருப்பா. நான் இப்படி எங்கேயாவது ஓடிடுறேன். உன் புள்ளைய பத்தி உனக்கு சரியா தெரியல. அவன் காலில் வந்து நோண்டி பார்ப்பான். காலை விடு. டேய் உன்ன விட மாட்டேன்டா. நானும் பெரிய ரவுடி தான்டா. அவங்க அம்மா வருஷ மாதிரி உன்ன நான் இருக்கிறேன். எல்லா ஏரியால இருந்து பணம் கட்டிட்டாங்கப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. குட் மார்னிங் சார். வணக்கம் சார். ஐயா மீட்டிங்ல இருக்காரு, நீங்க போங்க. ஆமா தலைவா, அதுக்குள்ள முடிவு பண்ணிடுவான். வணக்கம் தலைவா. துரசாமி கொஞ்சம் வெளில இருங்க.
வணக்கண்ணா. ஐயோ, அது தலைவர் முன்னாடி. டேய் கொண்டாங்கடா. என் மேல நம்பிக்கை வச்சு ஏரியா கொடுத்தீங்க, என்னால முடிஞ்சுது 2 கோடி. ஆண்டவா எல்லாரையும் காப்பாத்துப்பா. மாலுக்கு மாலுக்கு ஏய், எதுக்கு இதெல்லாம் ஆசீர்வாதம் தலவா. பேரும் புகழுடன் வாழ்க. எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை செய்றாங்க. மேனேஜர் வேணும்னு அங்கேயும் இங்கேயும் தொடுறான். படுக்கிற அடின்னு பச்சையா கேக்குறான். அட்ஜஸ்ட் பண்ணலனா வேலையை விட்டே தூக்கிடுவானா. நீங்க தாங்க கேட்கணும். எங்க அப்பா குடிச்சிட்டு வந்து என்னையும் எங்க அம்மாவையும் அடிக்கிறானா. ரேஷன் கடையில இருக்கிற எல்லாத்தையும் ஹோட்டலுக்கு வித்துறானுங்கப்பா. கேட்டா அடிக்க வரானுங்க. இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டி பாவாடை பிராவெல்லாம் துவைக்க சொல்றாருப்பா. வீட்டை விற்க சொல்றானுங்க, இல்லன்னா கொன்னுடுவாங்களா? துட்டு கேட்டா ஒழுங்கா கொடுத்து அனுப்பணும். நான் வர சொல்லிட்டீங்க. வாக்குமாரு உள்ள போய் பேசலாம். ஐயோ என்ன தலைவரே, என்னாச்சு? தேனு தேமொழி வணக்கம்மா, நல்லா இருக்கிறீங்களா? நீ போமா போ. குமார் வந்துட்டான், எல்லாத்தையும் பார்த்துக்கோ. நீ நிம்மதியா தூங்கு போ. ஏங்க என்னாச்சு? ஏன் உங்க பொண்ணு இப்படி அழுவுது? நம்ம தேன்மொழி காலேஜில் படிக்கிறது குமார். ஃப்ரெண்ட்ஸுங்க ஜாஸ்தி, ஆம்பளை ஃப்ரெண்ட்ஸுங்க பொம்பளை ஃப்ரெண்ட்ஸுங்க. ராத்திரி லேட்டாக வரும், பார்ட்டி டிஸ்கோன்னு போகும். சரி இந்த காலத்து பசங்கன்னு நானும் எதையும் கண்டுக்கிறது இல்லை. முந்தானா ராத்திரி ஒரு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டின்னு போச்சு. எங்கேயோ மகாபலிபுரம் பக்கத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸா. எல்லாம் சேர்ந்து குடிச்சிருக்குதுங்க. இது அங்கேயே மயங்கி விழுந்துருச்சு. அப்ப அங்க இருந்த பசங்க 3 பேர் இதோ தனியா ஒரு ரூமுக்கு தூக்கிட்டு போய் மாத்தி மாத்தி நாசம் பண்ணிட்டானுங்க குமார். ஐயா தலைவா, எனக்கு புரியுது. இல்ல குமார், அது கூட பரவாயில்ல. அந்த கொடுமை பத்தாதுன்னு அந்த வீடியோ வேற எடுத்துட்டானுங்க. இப்ப என்னடான்னா, உங்க அப்பங்கிட்ட போய் 2 கோடி வாங்கிட்டு வா, இல்லைன்னா வீடியோ வெளியில விட்டுருவாங்கிறான். எனக்கு பணம் பிரச்சனை இல்லை குமார். பணத்தை வாங்கிட்டு ஏதாவது விளையாட்டானுங்கன்னா நான் யாரை போய் உதவின்னு கேட்பேன்? தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை போலீஸும் தெரியும், ஆளுங்கட்சி மந்திரிங்க கூட சிநேகிதன் தான். ஆனா உதவின்னு போனா என் பொண்ணு பேர் ஊர் முழுக்க நாரி போயிருவேன். நாளை பின்ன அவளுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ண வேணாம். We'll go home straight. Yeah. ஹலோ, கொஞ்சம் நவுறீங்களா? கார் எடுக்கணும். உங்க வீட்ல எல்லாம் தேட மாட்டாங்களா? இந்நேரத்துக்கு இப்படி தெரியுறீங்க? What? ஏய் என்ன? மா தமிழ் பொண்ணுங்களா, கொஞ்சம் கிளம்புறீங்களா? நாங்கள் அண்ணன்ட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். ஏய் லுக். சரி, கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணியிருப்ப, ஊற்றிலாம் கொடுத்து. எனக்கு புரியுது. ஒரு 10 நிமிஷம் ப்ளீஸ். Chami, you go wait there, I'll come. Come soon. என்ன? வீடியோ வாங்க வந்துக்கிறோம். புரியல? தேன்மொழி வீடியோ. நீங்கள் கெஸ்ட் ஹவுஸில் விளாண்டிங்களே. பணம்? டேய் காட்டுறா. தேன் வரல? தேன்மொழி. வருவாங்க.
பணத்தை பார்த்துட்டல கேஸ்ட்டை கொடு. என்ன முட்டாள் நினைச்சியா? கேஸ்ட காமிச்சா அடிச்சு புடுங்க மாட்டா. பணத்தை கொடுத்துட்டு போ. கேசட் காலைல வீட்டுக்கு வரும். செல்வம், இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் வேணும். லைட்டா சவுண்ட் விடுறான் பாரு. தூக்கி கீழே போடு. கேஸ்ட்டுங்க. எங்க அப்பா யாரும் தெரியுமா உனக்கு? அவன் கில் யூ ராஸ்கல். செல்வம், பரவாயில்ல. தேங்க்ஸ்ப்பா. தூக்கிட்டு கீழே போடணா. கேசட் எங்க? என்ன தலைவா, இன்னும் தூங்கலையா? நம்மகிட்ட ஒரு வேலை கொடுத்தா நிம்மதியா தூங்க வேண்டியதானே? இந்தாங்க, இது ஒண்ணுதான், வேற காப்பி எல்லாம் கிடையாது. உங்க பணம். குமார், நீ மட்டும் இல்லைன்னா நாயத்துக்கு உன் போட்டோவை நடு காலில் மாட்டி தேன்மொழி தினம் விழுந்து கும்பிடணும். எனக்கு நிம்மதியா இருக்குப்பா, நிம்மதியா இருக்கு. ஏன் குமார், இவ்வளவு பெரிய வீட்டு பொண்ணும் கூடவா குடிக்கும்? குச்சிக்குதே. இவளுங்களே இடம் குத்துருவாளுங்க. அப்புறம் அவனுங்களும் குச்சிக்கிறானுங்க. பாவம் வெறியேறிச்சு விளாண்டானுங்க. இதுல யார குத்தம் சொல்றது சொல்லு? எல்லாத்துலயும் ஆம்பளையும் கூட போட்டி போட்டா ஆகுமா? அதான் கேஸ்ட குத்துட்டானே, அவனை விட்டுலாமா? எங்க அப்பனை போச்சமே, இப்ப அங்க யாரும் இருக்க மாட்டாங்கல்ல? ராஜே, ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு போ. குமாரே, இப்படியே புதைச்சு சின்ன சுடுகாடே பண்ண போற நீ. ஆமா ஆமா, நிறைய கொலை பண்ணிக்கிறேன். ஆனா அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இந்த கொலை ஒருத்தன் பண்றான் பாருங்க, அங்கதான் மாட்டான். அந்த கத்தி எடுத்து அப்படியே உடம்புல சரக்குன்னு சொல்லி அப்படியே உருவி ரத்தம் பார்க்கும்போது ஏய் அப்படின்னு ஒரு திமிரு. அப்படியே 2 கொம்பு முளைக்கும். எனக்கு முளைச்சுதே. அதுக்கப்புறம் கொலை பண்ணிட்டே போலாம், ஒண்ணும் தெரியாது. ஏய் 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 நான் தான் அப்படின்னு ஒரு போதை, விஷ போதை. போதை ஏற ஏற அப்படியே சாஞ்சிட வேண்டியதுதான். நாம நினைக்கிறது தான் நியாயம், நாம தான்